பிள்ளைல சேர்ல என்னடா ஆடம்பரம் மாதிரி உட்காந்துருக்கியா குறப்பையில அப்படின்னு அடிச்சு அடி எங்க அப்பா அம்மார்கள் கோயில் கட்டி எல்லாமே கும்பிடுறாங்க. பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க, ஆடி பூசை பண்ணுவாங்க, அப்புறம் இந்த சங்கரமங்கல் வைப்பாங்க, வருஷாபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லாமே நாங்க பிறந்த மவுல போய் பொங்க வைப்போம். பொங்க வைக்க ஆடம்பரம் நாங்க வந்து சேர்ல உட்காந்து கொண்டாட்டம் பண்ணுவோம், இது பண்ணுவோம். அப்ப குறத்தியலுக்கு என்ன வேலை, குறவனுக்கு என்ன வேலை, இவன் சேர்ல உட்காரணுமா, இவன் சேர்ல எப்படி உட்காரலாம், ஆடம்பரமா பண்றாங்களே இவங்களை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு எங்களை அடிக்க வந்தது. நாங்க வந்த மாமத்துல ஊரு நாங்க அந்த ஊர்ல பிறந்த பிள்ளைய போய் அதிகாரம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. சாமி நேத்து வந்து நாங்க பொங்க முந்தா நாள் வச்சதுல இருந்து கருவாட்டுச்சு கார்ல வரக்கூடாது. நீங்க என்ன கார்ல வர்றாங்க வந்த விருந்தாடிய நாங்க போவோம் வருவோம், எல்லாம் கார்களை வாங்கி வச்சுட்டு ஒதுக்குல வருவோம். நாங்க வாங்கக்கூடாது சார், கார்கள்ல வருவோம் போவோம், டாடா ஏசில வருவோம். அப்ப இவங்க இவ்வளவு தூரத்துல இருக்கிறவங்களா அப்படிங்கறதுனால எங்க மாமாவும் எங்க பிள்ளைல சேர்ல என்னடா ஆடம்பரம் மாதிரி உட்காந்துருக்கியா குறப்பையில அப்படின்னு அடிச்சு பயங்கரமா பேசினாங்க சார். அடி குறத்தி நின்னுடி அப்ப எங்க அப்பா அம்மா வந்து இப்படி கும்பிட்டு போவாங்க, அந்த மாதிரி எங்களை அடிமையா பேசுறாங்க சார். ஒரு சில பேர் தான் முன்னாடி உள்ள பிறந்த பிள்ளைய போய் பொங்க வைக்க கூடாதா, அங்க எவ்வளவு பண்ணாங்க அப்படி எங்களை பேசி எங்களை முன்னதுன்னு இல்ல சார். எங்களை பச்சை பிள்ளை வச்சிருந்தது உரிமையை இழுத்து போட்டு தள்ளி விட்டாங்க சார். நடுவ கடந்து புள்ள சாவத்தை இருந்தது, 2 வயசு பிள்ளை. அந்த பிள்ளை அப்படியே கிடக்குறேன் சார். என் மாமனார் வந்து தூக்குறாரு, தான் நிக்கிறாரு. என் பிள்ளை என் புருஷன் கொண்டு இருப்பாங்க சார். நான் வெளியில விட்டுருந்தேன், சாப்பிட்டு ஜன்னலுக்குன்னெல்லாம் உடைக்கிறாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்து காப்பாத்தி இருக்கேன் சார். இன்னும் பார்த்தாங்க சார். இதுல இருந்து இதுவரை ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் சார். இதனால 10 குடும்பம் இதா இருக்கு சார். நாங்க 6 குடும்பம் நட்டப்பட்டிருக்கு. என் பிள்ளைனால 6 குடும்பம் நட்டப்பட்டிருக்கு.